முதலாக பைபிள் எப்படி எழுதப்பட்டது அப்படின்ற கேள்விக்கான பதிலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பைபிளை சுமார் 40 பேர் எழுதினார்கள் என்று நம்ம பார்த்தோம். அவர்கள் எப்படி எழுதினார்கள் அப்படின்னா, கற்களில் எழுதினார்கள், மரப்பலகைகளில் எழுதினார்கள், சிலர் களிமண் பலகைகளில் எழுதினார்கள், தோல் சுருளில் எழுதினார்கள், சிலர் பேப்பரஸ் என்ற சுருளில் எழுதினார்கள். பேப்பரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு செடி, சரியா? அந்த செடியிலிருந்து தயாரிக்கப்பட்ட பேப்பர் போன்ற ஒரு சுருள், சரியா? பேப்பரை விட அதிக தடிமனான ஒரு சுருளில் தான் எழுதினார்கள். இப்படியாக எழுதப்பட்ட வேதாகமம் தான் இன்று அச்சிடப்பட்டு நம் கையில் உள்ளது. அதற்கு அடுத்ததாக இபுக் வடிவிலும் ஆப்பாகவும் நம்மிடம் உள்ளது. ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுத்தாணியை வைத்து அந்த 40 பேரும் நமக்காக எழுதியிருப்பாங்க அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் அப்படி யோசித்து பார்க்கலன்னா இன்றைக்கு யோசித்து பாருங்கள். தினந்தோறும் உங்கள் வேதாகமத்தை வாசியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.